நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா 2024 வாவலிக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இது 99வது வாவலி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் வந்து பேனர்லாம் வச்சுருப்பாங்க. நான் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளாடி என்ட்ராக முன்னாடி டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபீஸ் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. டிக்கெட் எடுத்து நான் உள்ளே போயிட்டேன். சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட் இல்லை, 5 இயர்ஸ் வரைக்கும். உள்ளாடி ஏகப்பட்ட ஷாப் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரீசனபிளாக தான் இருந்தது. நிறைய கம்பெனியோட ஆட் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராகி வந்ததும் நம்ம சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் பண்ண அவங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் கைவண்ணத்தில் பண்ண ஒவ்வொரு திறமைகளையும் வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லணும். ஃபைனலாக வந்து லாஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டைனோசர்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் உள்ளே என்ட்ராகி வந்துட்டேன். என்ட்ராகி வந்ததும் இங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட கேம்ஸ்னால் பிள்ளைங்க கண் கவர்ற மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸு. கண்டிப்பாக நம்ம உள்ளே என்ட்ராயினாலே எப்படியாவது விளையாட போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். நாங்களும் சின்ன சின்ன கேம்ஸில் எல்லாமே நாங்கள் ஏறி இருந்தோம். ஃபைனல் பண்ணாங்க எல்லாமே எங்களுக்கு பார்க்குறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லலாம். நாங்கள் எல்லா வருஷமும் இந்த இடத்துக்கு வருவோம். ஏன்னா இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மரணக்கிணறு பைக் ஓட்டுறது தான். எத்தனை வாட்டி வந்தாலுமே இந்த பைக் ஓட்டுறது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு சலிக்கவே செய்யாது. ஒவ்வொரு பைக் ரைசஸும் அவங்களுடைய சாகசங்களை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இந்த வாட்டி 2 புல்லட்டு 3 பைக் அப்படின்னு சொல்லிட்டு 5 பைக் ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி 800 வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இதில் ஓட்டுறதுக்காக அவங்க வந்து தங்களுடைய உசுரை கையில் பிடிச்சிட்டு அந்த நண்பர்கள் எல்லாமே அவங்களுடைய சாகசங்கள் எல்லாமே காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் வாவலி வந்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்க புல்லட்டில் இந்த வாட்டி ஒரு நண்பர்களுக்கு சாகசம் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி போன வாட்டிலாம் ஒரு புல்லட் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி 2 புல்லட்டு ஏகப்பட்ட பைக்ஸும் போட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அந்த பார்க்க வரவங்கள நல்லாவே சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம எவ்வளோ ஹைட்டில் நின்று காசுகள் நீட்டினாலும் அந்த காசுகளை அவங்க வந்து அந்த பைக்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இப்போ நாங்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு கீழே நான் வீடியோ எடுத்துருந்தேன். அப்போமா என்ட்ரன்ஸ்லேருந்து ஆட்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு வர செம்ம க்ரௌடாக தான் இருக்கும். அது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாமே இருக்கும். அதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். எல்லா வகையான ஸ்நாக்ஸும் கிடைக்கும். நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சின்னதாக ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் போன இடம் தான் ஒரு அக்வேரியம். அந்த அக்வேரியத்தோட டிக்கெட் வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. அந்த அக்வேரியத்துலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்ஸு அனிமல்ஸ் எல்லாமே உள்ளாடி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பச்சவந்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு வால் பக்கத்தில் நீங்கள் நிற்கக்கூடாது, அது வால் எடுத்து அடிச்சிடும். நீங்கள் தொட்டு வேணுன்னா பார்க்கலாம், ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் தொட்டு பார்த்துட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் பேட்ஸ் எல்லாமே இருந்தது. கேட்டு எல்லா அனிமல்ஸுமே அங்கே போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே என்ன பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த பைத்தான் ஒன்று வச்சுருந்தாங்க. 2 பைத்தான் இருந்துச்சு, ஒரு சின்ன பைத்தானோ ஒரு பெரிய பைத்தானோ. அந்த ஒரு அங்கே அதில் உட்காந்துருந்தானே வந்து அதில் கையில எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. நான் என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் இல்லை, ஃபாரஸ்ட்லேருந்து வந்து எங்களை வந்து வான் பண்ணிட்டு போயிருக்காங்க, அப்படி யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் நல்லா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தேன், எனக்கு எதுவுமே கொடுக்கல. நானும் அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு நான் சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் பேட்ஸு அனிமல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நான் பார்த்து முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கான சின்ன சின்ன செடிகளில் மருத்துவ குணம் உள்ள செடிகள் எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வெளியில் என்ட்ராகி வந்துட்டேன். பிள்ளைங்களுக்கும் சின்ன சின்ன கேம் விளையாடுறதுக்குள்ள பொருள் எல்லாமே வாங்கிட்டு ஃபைனலாக இந்த வாவலியில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாச்சுன்னா இந்த செடி தான் ஸ்பெஷல். இந்த வாவலி டைமில் வந்து இந்த செடி ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் எங்கள் வாவலியெல்லாம் போன அனுபவம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.